மேஜர் கம்ப்ளைண்ட் எல்லா கட்சி சார்பாக இதுதான் சொன்னாங்க. பணம் கொடுக்க போகிறாங்க, பணம் கொடுக்குறது எப்படியா இருந்தாலும் தடை பண்ணோம். இல்லை தடை உற்று போடுறதுக்கு நமக்கு எண்ணமே இல்லை, நம்ம போட போகிறது இல்லை. இப்போ மேஜர் செலவு பார்த்திங்கன்னா வண்டி செலவும் ஆள் கூப்பிட்டு வரது செலவு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு கோடி செலவு பண்ணாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு தேர்தல் கணக்கில் ஒரு கேண்டிடேட் தேர்தல் கணக்கில் 10 லட்ச ரூபா சேர்க்கப்படும். ஓட்டு போடுங்க, காசு வாங்க ஓட்டு போடுங்க, நேர்மையாக வாக்களிங்க, அது மட்டும் சொல்கிறோம். நடிகைகள் எல்லாம் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஒரு நடிகை சொல்லும்போது, சார் நான் ஏதோ விளம்பரத்துக்கு வரேன், ஆனால் எலெக்ஷன் மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. இல்லை சில சமயத்தில் உள்ளுக்குள்ளே டெஃபினட்டாக கோவம் வருது. நம்ம பதிலும் அவங்ககிட்ட சொல்ல முடியாததுனால மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப பாசத்தோட. தமிழ்நாடு சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோட இனிமேல் நான் குடியிருக்கிறதே இந்த நகரத்தில் தான் குடிக்க போகிறேன். இப்போ பார்த்த ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி தேறி பார்த்தேன். நமக்கு சாதிப்பு 100% தான். மனசாட்சிப்படி செயல்படுங்கள், அது ஒரே வார்த்தை எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக முதல் சட்டசபை தேர்தலை சந்திக்கிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள்? தலைமை தேர்தல் அதிகாரியாக ஃபஸ்ட்டு முதல் சட்டமன்ற தேர்தல் இருக்கும். ஆனால் தேர்தல் அதிகாரியாக நிறைய சட்டமன்ற தேர்தல் நான் சந்திக்கிறேன். 96 இருக்கிற சட்டமன்ற தேர்தல், அப்போ 98 இருக்கிறது பார்லிமெண்ட் தேர்தல், 2001 இருக்கிற சட்டமன்ற தேர்தல், 2006 இருக்கிற சட்டமன்ற தேர்தல், 2009 இருக்கிறது பார்லிமெண்ட் தேர்தல். இந்த எல்லா தேர்தலும் தேர்தல் அதிகாரியாக, மாவட்ட தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டுருக்கேன். பொதுமக்களிடம் இருந்து எந்த மாதிரியான புகார்கள் அதிக அளவில் வருகின்றன? தேர்தல் அழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சுவரொட்டி, விளம்பரம், ஃப்ளெக்ஸ் போர்டு புகார்கள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அண்ட் 2வது நிறைய பேர் என்ன எப்படி பண்ணோம் பேர் சேர்க்கறதுக்கு, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ இருக்கிறது புகார்கள் அது இது கட்சி பிரச்சார சம்பந்தமாக, சில பணம் கொடுக்க சம்பந்தமாக, மற்றெல்லாம் அங்கே அவங்க தேர்தல் நடத்திய விதி கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க கட்சிகள், அந்த சம்பந்தமாக புகார் நிறைய வருது. தமிழகத்தில் தேர்தல் கமிஷன் என ஒன்று இருக்கிறதா என்றே தெரியவில்லை என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறாரே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேர்தல் அழைக்கிறதுக்கு 3 நாளுக்கு உள்ளே நம்ம 2,50,000 சுவரொட்டிகள், ஃப்ளெக்ஸ் போர்டு எல்லாம் பார்ட்டி பார்க்காம எந்த பார்க்காம க்ளீன் பண்ணிட்டோம். ஜென்ரலாக இதே பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும். அதே ஒரு புகாராக இருந்துகிட்டு இருக்கோம். இதுவரை நிறைய பேருக்கு நம்ம விளம்பரம் படுத்த விரும்பல. எல்லாம் 2750 புகார்கள் எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கோம், வேறு கட்சி மேலே எதுவும் மீறினால. அது இல்லாமல் நம்ம அதில் நிறைய பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி மேலே நிறைய எஃப்ஐஆரை போட்டிருக்கோம். இப்போ ஆர்த்திக்கு பணம் கொடுக்குறதா இருந்தாலும் நிறைய புகார் வரும்போது உடனுக்குடன் நம்ம எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இங்கே தீவுத்திடல் பக்கத்தில் மீட்டிங் நடக்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரா பேனர் வச்சாங்க, அது மேலே நம்ம எஃப்ஐஆர் போட்டோம் அது இல்லாமல். சில நம்ம விளம்பரம் பண்ணாதனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நமக்கு என்ன ஒரு உறுதிப்படுத்த முறையில் ஏதோ புகார் வந்தால் அதில் உண்மை தெரிஞ்சோடனே உறுதியாக நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் நம்ம எந்த பார்ட்டி இருந்தாலும் பார்க்காம பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற கட்சி கொஞ்சம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பாயிண்டில் தான் சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய ஒரு சந்தேக அடிப்படையில் சொல்லும்போது நம்ம நடவடிக்கை எடுக்கலை. நம்ம சந்தேக அடிப்படையில் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு இருக்கு, நம்ம ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவங்க டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2வது தேர்தல் கமிஷனை நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அவங்க மற்ற துறைகாரருக்கு நடவடிக்கை எடுக்க வைக்கிறது தான் தேர்தலோட கமிஷனோட பணியாக இருக்கிறது. 2வது அவங்க புகாரை கொடுக்கும்போது ஒரு மேஜராக புகார் கொடுக்கும்போது அதிகாரிகள் மாற்றம் பண்ணல. ஸோ அதிகாரிகள் மாற்றம் பண்ணும்போது 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள டெப்புடேஷனாக அந்த கீழே வருவாங்க. ஸோ எங்கெங்கே புகார் வராங்க, என்னென்ன சரியாக அதிகாரிகள் செயல்படல, அவங்க மேலே உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும். கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம அதே அதிகாரிகள் வச்சு தான் வேலை வாங்க வேண்டியிருக்கு. அவங்களோட மாரல், அவங்களோட பணித்தன்மை அதை பாதிக்கிறதுக்கு மாரல் பயப்படினா நம்ம எலெக்ஷன் ஒழுங்காக நடத்துது, அதுவும் ஒரு சைடில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது 2 நம்ம மேனேஜ் பண்ணி போகிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது. இருந்தாலும் இது புகார் இந்த ஃபுல்லால் வந்துட்டு தான் இருக்கோம். நம்ம 16th தான் நீங்கள் கடைசியில் முடிவு பண்ணோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஒரு 12th போர்டு எக்ஸாமில் தினந்தோறும் மாதம் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸு ஃபெயிலில் ஒன்று இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் கடைசி கணக்கில் எடுக்கிறது மார்க்ஸ்னால் போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்கிறது மார்க்ஸு. ஸோ என்னோடய கணக்கில் இருக்கிறது மார்க்ஸ் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நம்ம நேர்மையாக நடத்தணும் இல்லையா.
இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் தேர்தலுக்காக பண நடமாட்டம் அதிகரித்து உள்ளதே. பண நடமாட்டம் தடுக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் ஆணையம் இங்கே வரும்போது மேஜர் கம்ப்ளைண்ட் எல்லா கட்சி சார்பாக இதுதான் சொன்னாங்க. பணம் கொடுக்க போகிறாங்க, பணம் கொடுக்குறது எப்படியா இருந்தாலும் தடை பண்ணோம். ஸோ தடை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இதோட நம்ம ஒரு நிறைய பறக்கும் படை போட்டு இப்போ சீஸ் பண்ணோம். இருந்தாலும் தினந்தோறும் ஒரு புது முறையில் பணம் கடத்தல் புகார் வந்துகிட்டே இருக்கேன். அதனால் இப்போ பணம் கடத்தலுக்கு நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜியாக இங்கே கடந்த தேர்தல் ஆணையம் வரும்போது ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் துறை சார்பாக ஒரு தனி படை ஆரம்பித்து அவங்க எங்கே பணம் பதுக்கி வச்சுருக்காங்க, அவங்க மூலமாக தகவல் சேர்த்து நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அண்ட் ரெண்டாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சல்லுனை பரவலர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸாக கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மூணாவது பணம் வாங்குறது குற்றம் இல்லை, ஒரு ஒரு யாரை கொடுத்து பணம் வாங்குறது நமக்கு ஒரு ஷேம்ஃபுல்லாக ஆக்ட் இல்லை, நிறைய பேர் உணரல. ஸோ அதை உணர்வு கொண்டு வரதுக்கு நம்ம இப்போ நிறைய விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் தேர்தல் அனுப்புன்னு சொன்னாங்க. நம்ம அடிக்கடி நான் சொல்கிறேன், ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன், ஒருத்தர் சென்னையில் இருக்கிறது பல கோடி மக்கள், பல கோடி ரூபாயில் இருக்கிறது ஃப்ளாட்டில் குடிக்கிற எனக்கு 500 ரூபாய் டாப் அப் கொடுத்தாங்க, நான் வாங்கினேன்னு ஒரு அப்படியே ஒரு சாதாரணமாக சொல்கிறாரு. அவருக்கு இது வக்கமாக தெரியல. அந்த ஃபீலிங் தான் நம்ம கொண்டு வந்துட்டோன்னா பணமே வாங்குறதுக்கு பீப்புளே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இது தடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் நம்ம 10லேருந்து 15 இளைஞர்களோட படை ரெடி பண்ணியிருக்கோம். பணம் கொடுக்குறது யார் வந்தாலே உடனுக்குடன் நமக்கு ஃபோனில் சொல்லி அதுக்கு உடனுக்குடன் நம்ம பறக்கும் படை அனுப்பிச்சு தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏற்பாடு இருக்கும்போது இப்போ பணம் அவங்க எடுத்து எங்கே வச்சாலும் அவங்க டெஃபினட்டாக பட்டுவாடா பண்ணுறதுக்கு நம்ம தடை பண்ணுற எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. கடந்த முறை போல் இந்த முறை தேர்தலுக்கு முன் 144 தடை சட்டம் அமல்படுத்தப்படுமா? இல்லை, தடை உற்று போடுறதுக்கு நமக்கு எண்ணமே இல்லை, நம்ம போட போகிறது இல்லை. தேர்தலை மையமாக வைத்து பரப்பப்படும் வதந்திகளை எப்படி தடுப்பீர்கள்? இல்லை, இப்போ வதந்தி இருக்கே, வதந்தி நமக்கு தடுக்கிறதுக்கு மீன்ஸ் அதை முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபோனில் இந்த வாட்ஸ்அப் வதந்தி தான் ஒரு பெருசாக இருக்கேன். ஆனால் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வாட்ஸ்அப் வதந்தியில் என்ன பிரச்சனை, நம்ம உடனுக்குடன் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இருந்தாலும் அதை இங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகுது அது மட்டும் கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் இன்கிரிப்ஷன் போடுறதுனால எந்த ஃபோன்லேருந்து வந்திருக்கேன்னா அதே கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் மற்றெல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு சைபர் நெட் டூல் மூலமாக டெய்லி எத்தனை கம்ப்ளைண்ட் வருது, எத்தனை சரியாக இருக்கா இல்லையா, அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையா, அது சரியாக அது பதில் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இதுவரை இது வாட்ஸ்அப், எஃபி, ட்விட்டர் இந்த கம்ப்ளைண்ட் மூலமாக 50 பேருக்கு நோட்டீஸ் வேறு கொடுத்துருக்கோம். ஆள் பிடித்து வந்து பிரச்சாரம் நடத்துவதை தடுக்க முடியுமா? இல்லை, இது பிரச்சார கூட்டத்தில் இது இப்போ குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்காது, நிறைய பேர் கூப்பிட்டு வராங்க. நம்ம தேர்தல் கமிஷன் சார்பாக அதை கண்காணிப்பு அதை தேர்தல் கணக்கில் சேர்க்கறதுக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரச்சார கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டான்னா அதை மேடை மற்றும் செலவு இல்லை, இப்போ மேஜர் செலவு பார்த்திங்கன்னா வண்டி செலவும் ஆள் கூப்பிட்டு வர்றது செலவு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஒரு தனி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்துக்கு வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கிறதா மட்டும் பத்தாது, எந்தெந்த வண்டியை வந்திருக்காங்க அந்த வண்டி டிரைவர்கிட்ட அவங்க சொந்தமாக வந்தாங்க இல்லைன்னா யார் சொல்லி வந்திருக்காங்க ஒரு பேட்டி எடுக்கணும். வந்தது ஆள் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கணும், அவங்க என்னென்ன சலுகை கொடுத்தாங்க அதெல்லாம் சேர்த்து கணக்கை ஒரு கேண்டிடேட் இந்த கலந்துருக்காங்க அந்த செலவு கணக்கில் போடுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு கோடி செலவு பண்ணாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு தேர்தல் கணக்கில் ஒரு கேண்டிடேட் தேர்தல் கணக்கில் 10 லட்ச ரூபா சேர்க்கப்படும். சேர்க்கும்போது அவங்க மொத்தம் உச்ச வரம்பு 28 லட்சம் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவங்கள பின்னாடி தேர்தலில் 28 லட்சத்துக்கு மேலே செலவு தாண்டினால அவங்களுக்கு அவங்க தேர்தல் செல்லாத இருக்கிறது அது டீபர் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் டெஃபினட்டாக கொடுப்போம். தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் வெற்றி இலக்கை எட்டிவிட்டதா? 16ஆம் தேதி சாயந்தரம் தான் தெரியும் உள்ளே போய் சேர்ந்துருக்கோம். ஆனால் நம்ம நோக்கம் என்னென்னா நிறைய பேர் சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா 62% தான் நமக்கு வாக்கு எண்ணிக்கை இருக்குது.
அதை கூடுதலுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். சில பேர் ஊரில் இல்லாமல் வெளியூர் போயிருக்காங்க, எந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால ஓட்டு போட வர முடியலன்னா பரவாயில்ல. வீட்டில் இருந்துட்டு சும்மா பொழுதுபோக்கு டிவி பார்த்தது, அது பார்த்து சினிமா பார்த்தது, பிக்னிக் போயிட்டு ஓட்டு போடாமல் வராமல் அதோட முக்கியத்துவம் உணராமல் அப்படியே வீட்டில் இருந்தவங்களுக்கு தான் இது ஒரு முயற்சி. தட் நீங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடாத, வெளியே வந்து ஓட் பண்ணுங்கள். ரெண்டாவது 100% நோக்கம் வாக்கு சதவீதம் மட்டும் இல்லை. முதல்ல 100% நோக்கம்னா உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா பதிவு பண்ணுறதுக்கு யாரும் விடாமல் 100% பேர் வாக்காளர் பட்டியலில் பேர் பதிவு பண்ணுறது முயற்சி. ரெண்டாவது அதை 100% வாக்கு சதவீதம் கொண்டு வரதுக்கு முயற்சி. மூணாவது நேர்மையாக நடத்துறதுல நம்ம 100% இருக்கணும். சும்மா எல்லாலே 100% சொல்லி நேர்மையில் ஃபேர்னஸ் எலெக்ஷனில் 100% இல்லாமல் இருந்தது. என்ற கடைசியாக இப்போ நம்ம முயற்சி பண்ணுறோம், காசே இல்லாமல் 100% நம்ம எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு முயற்சி. இது ஒரு கடைசி கட்டமாக இப்போ பிரச்சாரம் பண்ண போகிறோம். அரசியல் கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்கும் பக்குவம் உங்களுக்கு உள்ளதா? இல்லை, சில சமயத்தில் உள்ளுக்குள்ளே டெஃபினட்டாக கோபம் வருது. நம்ம பதிலும் அவங்ககிட்ட சொல்ல முடியாததுனால ஒரு மனசில் உணர்ச்சி இருந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வெளியே காட்டாமல் இருக்கோம். அண்ட் ரெண்டாவது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியுது, அவங்க சொல்கிறாங்க ஒரு ஃபேக்சுவல் பேசிஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னா எதுக்கு போய் நம்ம இதை ஒரு கஷ்டப்படணுன்னு ஒரு பக்குவம் இப்போ ஸ்லோவாக வந்து ஆரம்பிச்சிருக்கேன். விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அமைய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறதே. இல்லை, அது பர்சனலில் இல்லை. அண்ட் ரெண்டாவது நமக்கு இது தேர்தல் நடத்த விதிகள் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கு. ஸோ அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரதுனா அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே தேவைப்படும். ஸோ அது இப்போத்துக்கு ஒன்றும் ஐ திங்க் ஒன்றும் டிஸ்கஷனில் இல்லை. வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு முறையும் குளறுபடி ஏற்படுவது ஏன்? இப்போ வாக்காளர் பட்டியலில் குளறுபடி கொஞ்சம் சில பேர் என்ன ஆகுதுன்னா, ஒரு அட்ரஸ் மாறும்போது பழைய அட்ரஸில் பேர் நீக்காமல் புது அட்ரஸில் பேர் சேர்க்கும்போது ஒரு மறுபடியும் டூப்ளிகேட் என்ட்ரி. ரெண்டாவது டெத் ஓட்டர்ஸ் நீக்காமல் இருக்கிறது. சில பேர் அவங்க முன்னே வந்து பதிவு பண்ணாமல் இருக்காங்க. நமக்கு இதே பிரச்சனை, நமக்கு ஒரு யூனிக் ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு யூனிக் ஐடி இருந்தாலே இது பிரச்சனையை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்லோவாக இப்போ நம்ம கம்ப்யூட்டரைசேஷன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டு வரோம். இனிமேல் காலங்களில் வாக்காளர் பட்டி சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எலெக்ஷன்லேயும் நிறைய இதை ஒரு நிறைய மல்டிபிள் என்ட்ரிஸ், டெட் ஓட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வாக்காளர் பட்டி ஒரு அளவுக்கு சரியாக படுறதுக்கு நம்ம கொண்டு வந்துடும். தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்தும் கள்ள ஓட்டு தொடர்கிறதே. கல் ஓட்டு போடுறதுனால அங்கே முதல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 65,000 40,000 பூத்தில் நம்ம வீடியோ கேமரா வச்சுட்டு டைரெக்டாக இது பண்ணுறோம், அது டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதை கம்ப்யூட்டர் சர்வரில் ஒரு மினிட் பை மினிட் ரெக்கார்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு 10,000 பூத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதே ஒரு 45,000லேருந்து 50,000 பூத் வந்துடுது, 40,000 பூத் வந்திருக்கேன். ரெண்டாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அவங்க ஒவ்வொரு கேண்டிடேட்டோட தேர்தல் ஏஜென்ட் இருக்கணும். தேர்தல் ஏஜென்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் கள்ள ஓட்டு போட முடியாது. நம்ம அதிகாரிகள் ஒத்துழைச்சாலும் அவங்க எல்லாம் ஸோ அதை நம்ம எலெக்ஷன் கமிஷனில் இருக்கேன். ஸோ அது தேர்தல் ஏஜென்ட், கட்சிகளோட தேர்தல் ஏஜென்ட் சரியாக செயல்பட்டாலே யார் மட்டும் எப்படி மாறினாலும் அதை கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசு அதிகாரிகள் அனைவரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் தேர்தல் நடைமுறைகள் எப்படி நியாயமாக இருக்கும்? இல்லை, இப்போ ஒரு அதிகாரிகள் ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா எப்படி முடிவு பண்ணுறது தான் ஒரு நமக்கு ஒரு ஒரு தர்ம சங்கட்டமாக இருக்கு. இப்போ இன்னொரு எதிர்கட்சி குற்றச்சாட்டுனா அவங்க நிறைய ஒரு பெரிய பட்டியல் போட்டு இவங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்காங்கன்றாங்க. அதிகாரிகளுக்கு கேட்டானா நீங்கள் ஏதோ 2 காரணங்கள் சொல்லுங்கள். நாம் இந்த ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறதுனால அவங்க ஆளுங்கட்சி சாதகமாக இருக்கிறதுனால நல்ல பொறுப்பில் இருக்கேன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் மட்டும் இல்லை, அவங்க பண்ணுறதுல ஏதோ செயலில் 1-2 அவங்க சாதகமாக நமக்கு தெரிஞ்சாலே நம்ம உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் நம்ம அவங்களுக்கு மட்டும் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம 1950 அரசு அதிகாரிகள் வச்சு தான் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கோம். அண்ட் அவங்க ஒரே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் ஆட்சி மாற்றமே நடந்திருக்காது. ஸோ அப்படியே 1950 அவ்வளோ தரம் மாற்றம் நடந்திருக்கு, அவ்வளோ எலெக்ஷன் நேர்மையாக தான் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அதனால் அதிகாரிகளும் ஒரு ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ரொம்ப ஓவராக போய் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படி பண்ணாலும் டெஃபினட்டாக எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப கடும் நடவடிக்கை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், மற்றெல்லாம் எது சார்ஜ் மெமோ கொடுத்தாலும் ஈஸியாக விளக்க முடியும். ஆனால் இது எலெக்ஷனில் கிடச்சது சார்ஜ் மெமோலேருந்து விளக்கவே முடியாது, அதை ட்ராப்பே பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லா ப்ரமோஷன் பாதிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். ஸோ பெரிய பாரபட்சமாக செயல்பட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம அவங்களுக்கு கண்காணிக்கும் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேர்தல் கமிஷன் தயார் செய்த விழிப்புணர்வு பிரச்சார படங்களில் ரஜினி உள்ளிட்ட பிரபல நட்சத்திரங்கள் யாரும் நடிக்க முன்வரவில்லையே. நம்ம எல்லாக்கிட்ட முயற்சி பண்ணோம். எலெக்ஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் ஒரு தயக்கம் காட்டுறாங்க. நாளைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி எடுத்து பண்ணுவாங்க, அதனால் நிறைய பெரிய நடிகைகள் எல்லாம் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. நம்ம அவர்கிட்ட நிறைய சொல்லி பார்த்துருக்கோம். எலெக்ஷனாக நம்ம உங்களுக்கு ஒரு சர்ச்சைக்கூடிய விஷயங்களில் உள்ள போக சொல்ல, ஓட்டு போடுங்க, காசு வாங்க ஓட்டு போடுங்க, நேர்மையாக வாக்களிங்க, அது மட்டும் சொல்கிறோம். இருந்தாலும் எலெக்ஷன் தேர்தல் பார்த்தோன்னே எல்லாம் பயந்துட்டு எல்லாம் சில ஒரு நடிகை சொல்லும்போது, சார் நான் ஏதோ விளம்பரத்துக்கு வரேன், ஆனால் எலெக்ஷன் மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ எலெக்ஷனால் சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம். அண்ட் அதனால பட் நமக்கு நிறைய பேர் முன் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி கூற விரும்புகிறோம். வாகன சோதனையில் அரசியல்வாதிகள் மட்டும் சிக்குவதே இல்லையே, ஏன்? இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா அது மணி மேட்டர்ஸ் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்ட்டி இருந்தாலும், பத்திரிகை சார்பாக பார்த்தாலும், வெளி ஊரில் போனாலும். ஸோ நம்ம இதை ஒரு செக்கிங்கை பண்ணலைன்னா அப்போது நம்ம எதை தடுப்பு நடவடிக்கை பண்ண முடியாது. ஸோ நம்மளோட நோக்கம் என்னென்னா, பணம் பற்றா தடுக்கிறதுக்குன்னா அவங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு அவங்க பணம் வெளியே எடுத்துகிட்டு கொடுக்குறத நம்ம எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணால் தான் அதை கொஞ்சம் தடை பண்ண முடியும். அப்படியே ஃப்ரீயாக விட்டானா நம்ம தடையே பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம சில பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம இந்த தரம் ஒரு கமிட்டி போட்டு தன்னாலே அவங்க பணம் திருப்பி கொடுக்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ 30 கோடி பறிமுதல் பண்ணியிருந்தாலும் 25 கோடி திருப்பி கொடுக்கப்பட்டது. அது நம்ம அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கப்பட்டது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த முயற்சியில் இன்றைக்கி 1,34,00,000 பிடிச்சிருக்கோம். முதல்ல குற்றச்சாட்டு இருந்தாங்க, பஸ்ஸு பார்க்க மாட்டேங்கிறீங்க, ரயில்வே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நம்ம இதை இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் சாதாரணமாக கனி பேக்ஸு மட்டும் இல்லை, பேக்கில் ஒரு ஏர் பேக்கில் வச்சது பணம் பறிமுதல் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அது எதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு கண்காணிப்பாக இப்போ கூடிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஓட்டளிக்கும் வசதி வருமா? இல்லை, ஆன்லைனில் ஓட்டு அளிக்கிறதுனா என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம அதை காசு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அது மாதிரி கொண்டு வந்துட்டானா, சரி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுங்க, நானே ஓட்டு போடுறேன், அது மாதிரி ஒரு இது மாதிரி ஆக போதும். ஸோ அது தடுக்கிறதுக்கு ஆன்லைன் வருமா இல்லை, பட் வெளி ஊர்லேருந்து ஓட்டு போடுறதுக்கு, வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தாங்க. அதுபடியில் அவங்க ஒரு கமிட்டி பண்ணிவிட்டு எந்தெந்த முறையில் அதை ஓட்டு போடலாம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிறது எலெக்ஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பறக்கும் படையில் மத்திய அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படுவது மாநில அரசு அதிகாரிகளின் நேர்மையை சந்தேகிப்பதாக உள்ளதே. இல்லை, நேர்மை மாநில அதிகாரிகள் சந்தேகப்படக்கூடிய இல்லை. நம்ம பறக்கும் படை செயலை பாரபட்சம் இல்லாமல் அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம யாரும் சந்தேகப்படலை. பட் நம்ம பறக்கும் படை சரியாக செயல்படல, யாரும் கேள்வி கொடுக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அந்த மத்திய அரசு ஊழியரும் மத்திய அரசு போலீஸ் பாதுகாப்பு படை அதில் போடுறோம். இளைய தலைமுறையினரிடம் தேர்தல் விழிப்புணர்வு எப்படி உள்ளது? அது விழிப்புணர்ச்சி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை 23%, 18லேருந்து 29 வயதுக்கு உள்ளே இருக்குது. வாக்காளர் சதவீதம் 23%. 1.3 கோடி, 1,30,00,000 பேர் அதில் இருக்காங்க. இந்த நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர் மட்டும் இல்லை, பட் அவங்களுக்கு என்ன விரும்புவோம் அது மாதிரி ஒரு வீடியோ தயாரித்து அவங்க விரும்பினது பாஷையில எல்லாம் பேசிட்டு நம்ம அவங்களுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஓட்டு போடுறதுக்கு வரணும். எல்லா காலேஜில் போய் காலையில் ஒருத்தர் கூட விடாமல் அவங்க பேரை பதிவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1400 காலேஜ். ஸோ அதனால் இந்த தரம் கொஞ்சம் அவங்க விழிப்புணர்ச்சியோடு இருப்பாங்க, முன் வந்து டெஃபினட்டாக வாக்களிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியாக பதவியேற்ற பின் புகுத்திய புதுமைகள் என்ன? இல்லை, புதுமையாக பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இதை இளைஞர் வாக்காளர் அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் கொண்டு வரதுக்கு, அவங்க ஓட்டு வைக்கிறதுக்கு சோஷியல் மீடியா ஃபஸ்ட் டைமாக ஆரம்பிச்சிருக்கோம்.
ரெண்டாவது நம்ம என்ன இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐடி கேபிட்டல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் முதல் நகரமாக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கேன். அதனால் ஸோ எலெக்ஷனில் ஃபுல்லாக தொழில்நுட்பம் பயன்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் எடுத்தாலும் இப்போ ஒரு எலெக்ஷனில் நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டி இருக்கும்போது நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு எத்தனை பேர் க்யூவில் இருக்காங்க தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ஓட்டர் ஐடி அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கா இல்லையா முதல்ல நீங்கள் ஆரோக்கிட்ட போயிட்டு அங்கே அதை ஃபுல் லிஸ்ட்டு பார்த்துட்டு அதில் சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரே செகண்டில் ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக பார்க்கலாம். மொபைல் ஃபோன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நாள் மொபைல் ஆப் பண்ணியிருக்கோம். இல்லை என்னென்ன கம்ப்யூட்டரைஸ் பண்ண முடியுதோ நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷனில் நம்ம ஐடி ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் நம்ம இருக்கிறது ஐடி அப்ளிகேஷனில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்த இருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. மூணாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த எலெக்ஷனில் இந்தியாவிலும் இதுவரை ஒரு மாநிலம் 13,000 வீல் சேர் யூஸ் பண்ணல. மாற்றுத்திறனாளி அவங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்காங்க, அதுவும் யார் செக் பண்ணுறதில்ல. இப்போ ஊராக போய் நம்ம எத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்க அவங்க பேர் சேர்க்குறதுக்கு நம்ம வழி பண்ணோம், அவங்க பேர் சேர்த்துருக்கோம். ஸோ அதை கிட்டத்தட்ட அப்போது 80,000 பேர் சேர்க்காமல் மாற்றுத்திறனாளி இந்த புதுசாக அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்தோம். இப்பதவி மூலம் நீங்கள் சாதிக்க நினைப்பது என்ன? நான் சாதிக்கிறத நம்ம 100% தான். நம்மளுக்கு சாதிப்பு 100% தான். 100% நேர்மை, 100% நம்ம இந்த எலெக்ஷனில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் என்ன ஓட்டு இல்லை அது மாதிரி வராமல் அண்ட் சதவீதம் 100% முழுமையாக நோக்கி நம்ம போனோம்னா சாதிக்க நினைக்கிறேன். எவ்வளோ சதவீதம் கூட்டினால அது நம்ம தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவோர் மீது கடும் தண்டனை இல்லாததுதான் தேர்தல் தொடர்பான குற்றங்கள் அதிகரித்திருப்பதற்கு காரணமா? இல்லை, அதுக்கு 2 விதமாக எடுக்கலாம். அதனால் குற்றம் தடை பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். பட் அதை தவறாமல் பயன்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ரொம்ப அதிகமாக தண்டனை நினைச்சேன்னா வேணுமானா தாழ்வுணர்ச்சி அது மட்டும் இல்லாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ஒரு பேலன்ஸ் எடுக்கணும். நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் நம்ம சில மேட்டர்களில் இருந்தாலும் இன்னும் நம்ம டைம் இருக்கு. டெஃபினட்டாக நம்ம 100% நேர்மையாக எலெக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்குது. சட்டப்படி இருக்குது. புதுசு பெரிய சட்டமாக அதில் எதிர்பார்க்காம நடத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். டெஃபினட்டாக வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கை இருக்குது. அரசியல் கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு தருகின்றன? இல்லை, அரசியல் கட்சிகள் ஒரு ஐ திங்க் நிறைய பேர் ஒத்துழைப்புறாங்க. நம்ம சொல்கிறது அவங்க பண்ணுறாங்க. அவங்க என்ன லூப் ஹோல் சில பேர் பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. பட் கிட்டத்தட்ட எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தராங்க. பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மனசாட்சிப்படி செயல்படுங்கள். அது ஒரே வார்த்தை எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் ரசித்த திரைப்படம் குறித்து? இப்போ பார்த்த ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி பார்த்த தேரி பார்த்தேன். ஸோ அது ஒரு படம் ருசி, ஒரு படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதை பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தது, இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கேன். இப்போ தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. உங்கள் சொந்த மாநிலம்? எனக்கு சொந்த மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். தமிழக மக்கள் குறித்து உங்கள் அபிப்பிராயம்? மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப பாசத்தோட. தமிழ்நாடு, சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோட இனிமேல் நான் குடியிருக்கிறத இந்த நகரத்தில் தான் குடிக்க போகிறேன். என்னோட சொந்த ஊர் இனிமேல் சென்னை தான்.